ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து கொலா புட்டு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் 3 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கிறேன். இந்த கப்புக்கு நான் 3 கப் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து நல்லா அரிசியை வந்து கழுவி வெயிலில் காய வச்சு தான் வெயிலில் காய வச்சு அரைச்ச மாவு. நம்ம இதை வறுக்கும்போது அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். இப்படி வறுத்து செஞ்சோம்னா புட்டு கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். கொலா புட்டு நீங்கள் ரேஷனில் கிடைக்கிறவங்களுக்கு பச்சரிசியும் கூட இந்த மாதிரி நல்லா 5-6 தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம்னா இந்த மாவு வந்து 5-6 மாதத்துக்கெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி வறுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கிடாது. நீங்கள் நிறையா அரைச்சி இப்படியே வறுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி 1 வருஷம் ஆனாலும் கிடாது. நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு இதில் வந்து இடியாப்பம் புட்டு எல்லாமே செஞ்சுக்கலாம். மாவு கொஞ்சம் மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுக்கணும். கலர் மாறிடக்கூடாது. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இது வறுக்காமையும் செய்யலாம். நம்ம அரைச்சிட்டு வந்து வறுக்காமையும் கூட செய்யலாம். ஆனால் வறுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் மனம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புட்டும் சாஃப்டாக இருக்கும். இந்த இடியாப்பத்துக்கே நீங்கள் வறுத்துட்டு இதே மாதிரி தான் இடியாப்பத்துக்கு செய்யும்போது மாவை நல்லா வறுத்துட்டு அப்புறம் இடியாப்பமாக புழிஞ்சிக்கோங்க. அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வறுக்காமல் செய்யும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக தெரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா பச்சரிசி மாவு இல்லை, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதே வறுத்து செஞ்சிங்கன்னா புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா போதும். மாவு எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்படி மணலாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம புட்டுக்கு தண்ணி தெளித்து புட்டுக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட வேண்டாம். நம்ம இனிப்பெல்லாம் செய்கிறதுனால உப்பு பார்த்து போட்டுடுங்க. நல்லா கலந்துக்கலாம். உப்பு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவை இப்படி பரட்டிக்கிட்டே இருக்கணும். எடுத்தது தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். கையெடு பயத்தி பிசைவேன்ட்டு இருக்கிறா. இதெல்லாம் அவள் கையில் கொடுத்தா அவ்வளோதான். சப்பாத்தி மாவு ஆயிரும். அப்புறம் புட்டு மாவு சப்பாத்தி மாவு ஆயிரும். இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்படி பிடிச்சா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் மாவாட்டம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் லேசாக தெளிச்சுக்கிட்டு பிசைஞ்சோம்னா இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுக்க வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நல்லா பிடிச்சா பிடிக்க வரணும். இப்படி உருண்டையாட்டம் பிடிக்க வரணும். உதுத்து விட்டோம்னா இந்த மாதிரி உதுந்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொலன்னு ஆயிரும். ஒரு மாதிரி ஹார்டாக ஆயிரும். புட்டு மாதிரி வராது. நல்லா உதுத்து மட்டும் விட்டுக்கோங்க. கட்டியாக இருக்கிறத நல்லா உதுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். புட்டு மாவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருந்ததுன்னா இப்படி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பிசையும் போதே நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கோங்க மாவை. நான் வந்து கொலா புட்டை அச்சில் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் அந்த அச்சு இல்லைன்னா உங்களுக்கு வந்து இட்லி தட்டுலையும் கூட துணியை தன்னால் ஈரத்தில் நனைச்சிட்டு இட்லி தட்டுலையும் கூட ஆவியில் வேக வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காய் 1 கப் எடுத்துருக்கிறேன். அரைமுடி தேங்காய், நல்ல பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காய் நான் கீத்து போட்டு அதில் எல்லாம் பின்னாடி இருக்கிற கருப்பு ஓடெல்லாம் எடுத்துட்டு
கட் பண்ணி மிக்சியில் தான் போட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிறுகுனாலும் சிரிக்கங்க. இப்படி கருப்போடு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக சிறுகி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த குழாய் புட்டில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே உள்ள ஒரு அச்சு இருக்கும், அந்த அச்சு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாவை எடுத்து போட்டுக்கலாம். மாவு போட்டு அமுத்தக்கூடாது. இது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள அங்கே தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி சூடாகிட்டு இருக்குது குழாய் புட்டில். பாதி மாவு போட்டுட்டு திருப்பி நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அப்படியே தூணாப்பில் தான் போடணும். நம்ம அழுத்தி விடக்கூடாது. ஸ்பூன் வச்சு அழுத்தி விடாமல் போடணும். இப்போ இதுக்கு மேலே தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழாப்புட்டு பாத்திரத்தில் தண்ணி ஏற்கனவே ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதித்ததுமே இப்படி எடுத்து வைங்க. இதில் வச்சுட்டு இப்படி மூடி போட்டுருங்க. இது வெந்துச்சுன்னா இதிலேருந்து ஆவி மாதிரி வரும், ஸ்டீம் வரும். அப்போ நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். ஒரு 7-8 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அடுப்பை ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷமே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் மேலே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா புட்டு வெந்துச்சுன்னா மேலே இப்படி வந்து ஸ்டீம் போகும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணாவே புட்டு உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெளியில் வச்சுருங்க. இப்போ எடுத்து நம்ம ஒரு கம்பி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கம்பி மாதிரி இருந்ததுன்னா இப்படி விடுங்க. இப்படி விட்டு லேசாக அப்படியே தள்ளிக்கிட்டே வாங்க. லேசாக தள்ளிக்கிட்டே வந்தால் அப்படியே குழாய் புட்டு ஆவி பறக்க ரெடி ஆயிரும். இந்த தேங்காய் போட்டிருக்க இடம் கட் ஆயிரும். இப்போ இந்த தட்டை இப்படியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான குழாய் புட்டு ரெடி. பாருங்கள், இந்த நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால இப்படி கட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இதுக்கு வந்து வடகரி வச்சுருக்கிறேன். இந்த வடகரியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு வேணுங்கிறவங்க நாட்டு சர்க்கரை வச்சுருக்கிறேன். நாட்டு சர்க்கரையை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய், பச்சை தேங்காயை போடணுன்னா தேங்காய் சிறுகி வச்சுருக்கேன். இதே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான வடை இது நல்லா வந்திருக்க பார்க்க. இப்போ ரொம்ப டேஸ்டான குழாய் புட்டு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த குழாய் புட்டு வந்து நல்ல காலையிலையோ நைட்டுக்கோ நல்லா ஆவியில் நம்ம வேக வைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.